பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமானது உங்கள் யாவருக்கும் ஒரு நிறைவான ஆசீர்வாதமுள்ள ஜெயமுள்ள ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களிலெல்லாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறோமோ, அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம், இவைகளுக்கு ஒரு முடிவாக இந்த மாதத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு மாதமாக தருகிறார். அதன் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் வாசிப்போம். யாக்கோபு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த மாதத்திலே ஒரு உயர்ந்த நிலைமையை அடைய வேண்டும் என்றால், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்றால், நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். எங்களுடைய பெருமைகள், எங்களுடைய அகந்தைகள், எங்களுடைய வீணான புகழ்ச்சிகளை நாங்கள் விட்டு தேவன் அண்டையிலே திரும்பி அவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது, எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து தேவனுடைய வழிகளிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வான ஒரு மாதமாய் காணப்படும். எந்தெந்த ஸ்தானங்களிலெல்லாம் இன்னும் நாங்கள் தாழ்மைப்பட்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது அவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு நிறைவுள்ள, உயர்வான, ஒரு மகிமையுள்ள, ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாக அமையும்படியாக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் பலன் செய்வதாக. இதோ உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தும் பொழுது நீர் அவர்களை உயர்த்துவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் இவருடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்கள் உயர்ந்த இந்த ஸ்தானத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ அந்த தடைகள் எல்லாம் தைந்து போவதாக. இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளே பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமையும் கனமும் அடையத்தக்கதாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் இந்த யூடியூப் சேனலுக்கூடாக தேவனுடைய இந்த வார்த்தையின் சத்தியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமுள்ள தேவனுடைய வார்த்தையின் செய்திகளை நீங்கள் கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.